ஹாய் மக்களே, சென்னை சமையல் நம்ம சேனலில் பல முக்கியமான பயனுள்ள விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல நன்மைகள் தரக்கூடிய நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும். உங்களுக்கு பல விஷயங்கள் மருத்துவ குணத்தோடு ஒரு உணவை எப்படி சமைக்கிறதுன்றது கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட சேனலில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உருளைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, கத்திரிக்காய், மாங்காய் போட்டு குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ரன்னிங் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுங்க. காமிச்சிங்கனாலே அது மேலே இருக்க டஸ்டெல்லாம் போயிடும். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி புளி ஊற வைக்கலாம். 2 வெங்காயம், 3 தக்காளி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குட்டி மாங்காய் போட போகிறோம். நம்ம குழம்புல செம்ம சூப்பராக இருக்கும். அதனால தான் கம்மியாக புளி சேர்த்துருக்கு. நீங்கள் எப்போ மாங்காய் சேர்க்குறா இருந்தாலும் புளியை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க மாங்காய் சேர்க்கும்போது. ஏன்னா புளியும் நிறைய போட்டு நீங்கள் மாங்காயும் போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. இப்போ ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். எப்பவுமே நீங்கள் மண் சட்டி வச்சு நீங்கள் பயன்படுத்தும் போது மண் சட்டியை கழுவிட்டு ஈரத்தோடு வச்சு நீங்கள் மண் சட்டியை சமைங்க. ஏன்னா டக்குன்னு மண்ணில் சூடு ஏறும்போது மண் சட்டி சேதம் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே நான் மண் சட்டி பயன்படுத்தும் போது கழுவிட்டு தான் நல்ல ஈரத்தன்மையோடு தான் நான் கேஸ் ஸ்டவ்வில் வைப்பேன். நல்ல மண் சட்டி ஹீட் ஆன உடனே செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் 2 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது பொரிஞ்ச உடனே வெந்தயம் ஒரு பாதி டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை உருக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சேப்பக்கிழங்குல நிறைய சத்து நிறைஞ்சி இருக்குது. எனக்கு சேப்பக்கிழங்கு வறுத்துட்டு சேப்பக்கிழங்கு வறுக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணியிருந்தேன். வடகம் ஒரு பாதி டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். வடகம் குழம்புல சேருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேப்பக்கிழங்கு வறுக்கிறதுக்காக நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்திருந்தேன். அப்படியே குழம்பு வைக்கலாமேன்ட்டுக்காக டக்குன்னு ஐடியா தோணுச்சு. அதனால் குழம்பும் பண்ணுவேன். சேப்பக்கிழங்கு குழம்பு பண்ணால் ரொம்ப பிடிக்கும். தக்காளி 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு தோல் உரித்து எடுத்துக்கலாம். சேப்பக்கிழங்குல புரதச்சத்து நிறைய இருக்குது, மாவு சத்து நிறைஞ்சி இருக்குது. 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டமின் இ சத்து நிறைய இருக்குது. ஸ்கின்னுக்கு நல்ல பளபளப்பையும் ஷைனிங்கையும் சேப்பக்கிழங்கு நமக்கு கொடுக்குது. உருளைக்கிழங்குல நிறைய புரோட்டீன் சத்து நிறைய இருக்குது. கத்திரிக்காய் உடலில் உள்ள தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றத்திற்கு கத்திரிக்காய் இன்றியமையாத பல நன்மைகளை அளிக்குது. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் பொடி மெயினாக சேர்க்குறது கொஞ்சம் கலராக இருக்கும், அதனோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம். குழம்பு மிளகாய் பொடி ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நார்ச்சத்து நிறைஞ்சி சேப்பக்கிழங்குல இருக்குது. தோல் பாதுகாப்பாக சேப்பக்கிழங்கு இன்றியமையாத பலனை அளிக்குது. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கோம். அதுலேயும் நல்லா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் வதக்கும் போது அந்த மிளகாயோட நெடி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ புளியை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி வடிகட்டி சேர்த்துக்கலாம். புளியை வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் வைக்கும்போது அதனுடைய கரைப்பு தன்மை நல்லாயிருக்கும். இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணினதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நாட்டு கத்திரிக்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதனுடைய மருத்துவ குணம் நிறைய இருக்குது. 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம்.
கத்திரிக்காய் வந்து உடலில் இருக்க நச்சுக்களை வந்து முற்றிலுமாக அகற்றக்கூடிய மிக அற்புதமான மருந்தாக வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து பயன்படுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி வந்து நல்லா கரைச்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. சேப்பக்கிழங்கும் மாங்காவும் நம்ம கடைசியாக தான் போட போகிறோம். கொதி வந்த உடனே தான் குழம்பு ரெடியாகி இறக்குற நேரத்தில் தான் போட போகிறோம். இப்போ புளி வந்து கரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு, அதையும் சேர்த்தாச்சு. ஏன்னா சேப்பக்கிழங்கு ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். மாங்காய் வந்து போட்ட உடனே கரைஞ்சிடும். இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா குழம்பு ரெடியான உடனே தான் மாங்காய் வந்து நீங்கள் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து தட்டு போட்டு மூடி வந்து குழம்பு வந்து வைங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு முறை நான் குறுக்க வந்து ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு ஏதோ அடிப்பிடிக்க போதும்னுட்டுன்னு 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தட்டு எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம குழம்பு எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். சேப்பக்கிழங்கு நல்லா சூப்பராக வந்து வேக வச்சு தோலெல்லாம் சின்ன சின்ன சேப்பக்கிழங்காக எடுத்துக்கோங்க. நான் வறுக்கிறதுக்கு பெரிய சேப்பக்கிழங்காக எடுத்துக்கிட்டேன். குழம்புல போகிறதுக்கு சின்ன சேப்பக்கிழங்காக எடுத்திருக்கேன். 15 நிமிஷம் கழித்து நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு ரெடியாகி வந்தது. இப்போ வந்து நம்ம சேப்பக்கிழங்கையும் மாங்காவையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேப்பக்கிழங்கு குழம்பு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நம்ம குழம்பு, இந்த மாங்காய், சேப்பக்கிழங்குலாம் போட்டு குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இதயத்தை வந்து பாதுகாப்பதுக்கு இன்றியமையாத ஒரு நல்ல ஒரு இம்யூனிட்டியாக இருக்குது சேப்பக்கிழங்கு. பொட்டாசியம் சத்து நிறைஞ்சே இருக்குது. இருதயத்துக்கு வந்து ரத்த ஓட்டத்தை வந்து சமச்சீராக ஆக்கக்கூடிய மிக அற்புதமான மருந்து வந்து சேப்பக்கிழங்குல வந்து நிறைஞ்சி இருக்குது. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொட்டை நான் வந்து போடலை, கொட்டை வந்து எடுத்துட்டேன். மாங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணினதை சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வைக்கலாம். ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டான, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்டான சேப்பக்கிழங்கு, கத்திரிக்காய், மாங்காயெல்லாம் போட்ட குழம்பு வந்து ரெடியாக இருக்குது. கொஞ்ச நேரம் வந்து தட்டு போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் திறந்தே வைங்க. அந்த மிளகா நெடி ஏதாவது இருந்ததுன்னா கூட வந்து நல்லா சரியாயிடும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து பொடியாக கட் பண்ணினதை வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ரொம்ப ஈஸியான, மருத்துவ குணம் நிறைஞ்ச சேப்பக்கிழங்கு, மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.